திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு அரிவாள் வெட்டு வரை சென்றுள்ளது. ஒரு மாணவனை மற்றொரு மாணவன் அரிவாளால் வெட்ட அதனை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. மாணவர்களின் மோதலுக்கு காரணம் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மெரி மெட்ரிக் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். ஒரு மாதத்திற்கு முன்பு பேனா பென்சில் விவகாரத்தில் சிறிய அளவில் மாணவர்களிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். இதனை அடுத்து வகுப்பாசிரியர் அந்த இருவரையும் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் வகுப்பறையில் அமர வைத்திருக்கிறார். எனினும் மாணவர்களுக்கிடையே மோதல் தீரவில்லை. இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த ஒரு மாணவன் புத்தக பையில் அரிவாளை மறைத்து எடுத்து வந்துள்ளார். இன்று காலையில் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை தான் கொண்டு வந்த அரிவாளால் வெட்டி இருக்கிறார். இதில் அந்த மாணவனுக்கு கையில் வெட்டு விழுந்துள்ளது. இதனை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. இந்த சம்பவத்தால் அலறிய மாணவர்கள் சத்தம் கேட்டு அருகே இருந்த ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் என பலரும் உள்ளே ஓடி வந்து அரிவாளுடன் நின்றிருந்த மாணவனை பிடித்து அவனிடமிருந்து அரிவாளை பறித்துள்ளனர். மேலும் காயமடைந்த மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில் ஏராளமான போலீசார் பள்ளிக்கு வந்து விசாரணையை தொடங்கினர். அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது. 8ஆம் வகுப்பு மாணவர்களிடையே சிறிய அளவில் ஏற்பட்ட மோதல் தற்போது அரிவாள் வெட்டு சம்பவம் வரை சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அரிவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலா இருக்காரு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவனைலால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். வெட்டப்பட்ட மாணவனும் வெட்டிய மாணவனும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் போலீசார் கூடுதல் கவனத்துடன் இந்த விவகாரத்தை கையாண்டு வருகின்றனர்.